இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுராந்தகத்தில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களோட அடேங்க அப்பா ஒவ்வொருத்தரும் போட்ட கும்பிடுகளையும் கட்டிப்பிடி வைத்தியத்தையும் பாத்தீங்களா? தினகரன் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு பேசாம பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போயிடலாமியா. இதே டிடிவி தினகரன் தான் சொன்னார், எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைப்பதும் தூக்கு போட்டு தொங்குறதும் ஒண்ணுதான்னு சொன்ன டிடிவி தினகரன் எங்க அண்ணன் கும்பிடுறாருன்னா யாரு அந்த வேலையை பார்த்து தூக்கு கயிறை வாங்கிட்டு போய் காலில் உளுந்து கும்பிடு போடியா, பரவாயில்ல மானங்கட்டு போய் சோறுதுன்னு அப்படின்னு சொல்ல வச்சது யாருன்னு நமக்கே தெரியும். எடப்பாடியும் மோடியும் நடிப்புல ஒருத்தர் மிஞ்சின ஆளுகையா. அடேங்க அப்பா, எடப்பாடியோட நடிப்பு அன்னைக்கு பார்க்கணுமே. மோடி இப்படி தோல்ல தட்டணும்னு விருந்தா. இதே சிரிப்பு தான் சசிகலா அம்மா தோல்ல தொட்டினப்ப ஐயா சிரிச்சார், பார்த்திருக்கீங்களா? காலில் விழுந்து எந்திரிச்சு எடப்பாடி பழனிசாமி என்னும் தொண்டன். அன்புமணி ராமதாஸ் அவர் கொஞ்சம் தமிழ் தெரியாத மாதிரி தான் பேசுவார். எடப்பாடி பழனிசாமி எப்படியாப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு அரசியல் ஞான சோனியம் ஒன்னும் தெரியாது. மூணு வேலை பார்ப்பாங்க. செருப்பை கும்பிடுவாங்க, காலில் விழுவாங்க, கார் டயரை நக்குவாங்க. டயர் நக்கிகளோட நான் போய் இனிமேல் கூட்டணி வைப்பேனா அப்படின்னு சொன்னவர் யாரு? அன்புமணி. அந்த டயர் நக்கிய இவரும் பக்கத்தில் பார்த்து உட்காந்து வாங்க, டயர்லாம் முடிச்சாச்சா, எத்தனை டயர் பாக்கி இருக்கு, பழைய டயரா புது டயரா இல்ல இது எம்ஆர்எஃபா இல்ல வேற டயரா, கம்பெனி எப்படி அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு வெக்கமா இல்ல. இதே டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? 420 அப்படிங்கிற வார்த்தை, அது எவ்வளவு கேவலமான வார்த்தை தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஆள் டிடிவி தினகரன் சொன்னார். அப்புறம் இன்னொன்னு சொன்னார் பாருங்க, துரோகத்துக்கு ஒருத்தருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும். ஐயா நோபல் பரிசு வாங்கி வச்சிருக்காரு, கொடுப்பாரு. டி ஜெயக்குமார் என்ன பேசினார் பாத்தீங்களா பிஜேபியை பத்தி? இந்த பிஜேபிங்கிற கட்சி கூட மட்டும் நாங்க கூட்டணி வைக்கலனா நான் தாங்க ஜெயிச்சிருப்பேன். பிஜேபி கூட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எதுவும் இல்லை சொன்னவர் யாரு? ஐயா. இப்ப அது கூட சேர்ந்து நின்னால் நிப்பாரு, திரும்ப மண்டையில துணி தான். இந்த குடுகுடுப்பக்காரங்க ஒவ்வொரு வீடா போய் அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி அடிப்பாங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படி சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருப்பார். நம்ம ஒன்றிய பிரதமர் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அயோத்தியில ஜெய் ஸ்ரீராம் அப்படிம்பாரு, ஒரிசால போய் ஜெய் ஜெகநாத். இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து மருதமல்லா முருகனுக்கு அரகரா அப்படிங்கிறாரு. முருகன் பாக்குறாரு, இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டுக்குருவியா ஜானி. இதுல இடையில ஒருத்தர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஐயோ ஐயோ பொழுது போலனா ஒரு இடத்துல கூட்டத்தை போட்டு திமுக ஒரு அரை மணி நேரம் திட்ட வேண்டியது. சக்தி போய் ரூம்ல போய் படுத்துக்க வேண்டியது. திருப்பி ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு 200 பேரை கூப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்காம விட மாட்டேன் அப்படி திருப்பி போய் படுத்திருக்கிறாரு. திருப்பி ஒரு ஊர்ல வந்து திராவிட முன்னேற்ற என்னங்க இன்னைக்கு அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி. என்டிஏ இன்னைக்கு நான் சொல்றேன், என்டிஏங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு. என்டிஏ மீன்ஸ் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ். டிசாஸ்டர் என்றால் அழிவு. இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தேன், அப்பெல்லாம் போடல. ஒரு மேட்டரை தொடங்குறப்ப வந்து கப்புன்னு கழுத்தை நெருக்கிற மாதிரி இப்படி ஒரு இழிவை போடுறாரு. இந்த அருமையான கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராயபுரம் கிழக்கு பகுதி கழகத்தின் செயலாளர். இன்னைக்கு தைப்பூசம், முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா முருகன் கோயில்லையும் கூட்டம். நான் கூட இந்த கந்தக்கோட்டத்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன். போய் சாமி கும்பிட்டு தான் வந்தேன். நான் வேற மதத்தை சார்ந்தவன் என்று தெரிந்தும் முருகன் என்னை வரவேற்று நான் எல்லா மதத்துக்கும் பொதுவான தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிரூபித்து காட்டியிருக்கார். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நான். மக்கள் எல்லாம் லியோனி கோயிலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, ஏங்க என் தமிழ் கடவுள் முருகனை பார்க்க லியோனி வரக்கூடாதா அப்படின்னு சொன்னோன்னா ஆஹா அப்படின்னு லியோனிக்கே அரோகரா அப்படின்னாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். முருகனுக்கு போடுங்க, எனக்கெல்லாம் போட்டு இது வேற பஞ்சாயத்து ஆயிடும். அதை எவனாவது வீடியோ எடுத்து லியோனிக்கு அரோகரா போடுறாங்களே அப்படின்னு அந்த ஒரு 2 பேர் சேர்ந்து அப்படி ஒரு மேட்ரு நடந்துச்சு இன்னைக்கு. அப்படி தைப்பூசத்தன்று யாருடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கு பாருங்க.
சூரனை சம்ஹாரம் செய்த செந்தில் ஆண்டவர் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய செந்தில்குமார் தலைமையில் இன்னைக்கு நிகழ்ச்சி தொடங்கியிருக்கு. அதனால மோடி அண்ட் கம்பெனி அண்ட் எடப்பாடி அண்ட் கம்பெனி என்ற அந்த சூரர்களின் கூட்டத்தை சம்ஹாரம் செய்யக்கூடிய முருகனுடைய பெயர் கொண்ட செந்தில்குமார் தலைமையில் முதல் கூட்டம் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. இதுதான் வெற்றியினுடைய அறிகுறி. இந்த அருமையான நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்து எனக்கு முன்னால் உரையாற்றிய ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியில் என்னை அசைக்க முடியாது என்று கொக்கரித்த அந்த முன்னாள் அமைச்சரை அசைத்து பார்த்து வீட்டிலே அமர வைத்த பெருமை என் அருமை அண்ணன் ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களை சாரும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் வட்டச் செயலாளர்கள், மரியாதைக்குரிய மாநில சிறுபான்மையினர் உரிமை பிரிவு செயலாளர், சட்டமன்ற கதாநாயகன் என்று தமிழக மக்களால் பாராட்டப்பட்ட எங்கள் அருமை அண்ணன் ரகுமான் கான் பெற்றெடுத்த சுபேர் கான், அந்த ரகுமான் கான் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு நாங்கள் எல்லாம் கல்லூரி மாணவர்களாக முன்னால் தரையில் உட்காந்து 1.5 மணி நேரம் அண்ணன் பேச்சை கேட்டிருக்கோம். அப்படிப்பட்ட சுபேர் கான் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார். அருமை சகோதரர் இளைய அருணா உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய எல்லாரும் பேரையும் நான் சொல்லணும்னு ஆசை தான். மணி இப்போயே 8:25. என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு பனி வேற கொட்டிகிட்டு இருக்கு. நிறையா சகோதரிகள் மப்ளரை வேற அப்படியே போத்திட்டு, இது எதை காட்டுதுன்னா சீக்கிர முடியலையோ நீ விடன்னு நடுங்குது. ஏன் கை தட்ட மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த பனியில் எல்லாம் கையை இந்த கமுக்கூட்டுக்குள்ளே அணவாக வச்சு இப்படி உட்காந்து, இப்படி நாங்கள் குளிருக்கு பாதுகாப்பாக உட்காந்துருக்க நேரத்தில் இந்த முகரைக்கு கை தட்டணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காம இவ்வளவு மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள். நேற்று ஒரு விழா கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது. அது என்ன விழான்னா, நான் பட்டிமன்றத்தில் பேச ஆரம்பித்து 50 ஆண்டுகள் நிறைவு செய்த பொன் விழா. அந்த விழாவுக்கு மாண்புமிகு நம் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் வர முடியவில்லை. இருந்தாலும் ஒரு அருமையான வாழ்த்து செய்தியை வீடியோ மூலம் சிவகங்கையிலிருந்து எனக்கு அனுப்பி வைத்தார். அந்த மேடையில் மாண்புமிகு நமது துணை முதலமைச்சர், வருங்கால திராவிடத்தின் எதிர்காலம் என் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அந்த மேடைக்கு வந்தவுடனே அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் கேட்டாங்க, சார் வாழ்க்கையில் நீங்கள் முதல் முத்தம் யார்கிட்ட வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. நான் முதல் முத்தம் எங்கள் பெத்த தாய்கிட்ட தான் எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் யார்கிட்ட வாங்கினீங்கன்ட்டு பில்டப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கல்யாணம் பண்ண என் மனைவிகிட்ட வாங்கினேன் அப்படின்னா எல்லாம் கைதட்டினாங்க. என்னமோ மனைவிகிட்ட எவனுமே முத்தம் வாங்காத மாதிரியும், லியோனி ஒரு ஆள் தான் வாங்கின மாதிரியும் நாங்கள் வாங்கியிருக்கேனப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் நேசித்து வாங்கிய முத்தம் எதுன்னு அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் அர்ச்சனா கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், பவள விழா நடந்து கொண்டிருந்த பொழுது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தலைமையில் ஒரு பட்டிமன்றத்தை நான் நடத்தினேன். அதை நடத்தியது இளைஞரணி. அப்போது இளைஞரணி செயலாளராக இருந்தவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இளைஞரணி செயலாளராக இருந்து என் பட்டிமன்றத்தை நடத்தினார். அந்த பட்டிமன்றம் அதே கலைவாணர் அரங்கத்தில் தான் நடந்தது. இளைஞரணி நடத்தினோன்னே அன்னைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கேட்க வர்றாரு அப்படின்னு சொன்னோன்னே நான்லாம் ரொம்ப ஆசையாக காத்துக்கிட்டேன். தலைவர் நம்ம பட்டிமன்றத்தை கேட்க வர்றாரு. கொஞ்ச நேரம் லேட் அடிச்சுக்கிட்டே இருந்தான், வரல தலைவர். உடனே இப்போ இருக்க நம் தமிழக முதல்வர், ஆரம்பிச்சிருங்க தலைவர், அப்புறம் வந்தால் பார்த்துக்கலான்ட்டு பட்டிமன்றம் பேசி முடிஞ்சிருச்சு. தலைவர் வரவே இல்லை. அப்போ நம்ம தளபதிகிட்ட கேட்டேன், என்னங்க தலைவர் வர்றேன்ட்டு வரவே இல்லை. அவர் 1.5 மணி நேரம் ஆகுது. பட்டிமன்றத்துக்கு இடையில போனால் பேச்சாளர்களுக்கு இடையூறாக இருக்கும்னு பக்கத்தில் ஹாலில் உட்காந்து உங்கள் பேச்சை ஆடியோ மூலம் கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்காரு அப்படின்னார். தலைவர்கிட்ட என்னை கூட்டு போங்க அப்படின்னு. உடனே தலைவர்கிட்ட என்னை தளபதி இப்போ இருக்க நம்ம தலைவர் கூட்டு போனார். பேராசிரியர் அன்பழகன், ஆற்காடு வீராசாமி, பிடிஆர் பழனிவேல்ராஜன், கவிப்பேரரசு வைரமுத்து, அண்ணன் துரைமுருகன் எல்லாம் கூட்டமாக உட்காந்துருக்குறாங்க. உள்ளே நுழைஞ்சோடனே தலைவர், அருமையாக இருந்துச்சு, இங்கே வா
அப்படின்னு சொல்லி கன்னத்தில் எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தார். என் தாயிடம் வாங்கிய முத்தத்திற்கு அடுத்து என் தலைவரிடம் நான் வாங்கிய முத்தம்தான் எனக்கு மகிழ்ச்சியான முத்தம்னு சொல்லி, அதே மாதிரி இன்னும் 2 தடவை 3 முத்தம் எனக்கு தலைவர் கொடுத்துருக்காரு. ஒன்று கலைமாமணி விருது வாங்கும் பொழுது 2வது முத்தம், 3வது முத்தம் பாவேந்தர் பாரதிதாசன் விருது வாங்கும்போது 3வது முத்தம். உடனே 3 முத்தம் கலைஞர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் சொன்னாங்க, இந்த 3 முத்தத்தையும் யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த முத்தம் யாருக்கு சொந்தம்? அவருடைய பேரனான துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் அந்த 3 முத்தத்தையும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன்னு மேடைக்கு நம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்து, முதல்ல நான் ஒரே ஒரு முத்தம் தான் கொடுத்தேன், அவர் இன்னொன்று அப்படின்னு அந்த 3 முத்தத்தையும் கொடுக்க சொல்லி வாங்கிட்டு, எதுக்காக அந்த 3 முத்தத்தை நீங்கள் அவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. முதல் முத்தம் கொடுத்ததற்கான காரணம் பெரியாரின் துணிச்சலும் அண்ணாவின் கொள்கை பிடிப்பும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் திறமைகளும் என் தலைவருடைய உழைப்பும் 4ம் கலந்த ஒரு கலவை நம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதுக்காக முதல் முத்தம்னு. 2வது முத்தம் எதுக்காக கொடுக்க விரும்புகிறீங்கன்னு, அவர் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டு துறையில் எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் மிகப்பெரிய சாதனை படைத்தார்கள். ஆனால் மாற்றுத்திறனாளிகளான விளையாட்டு வீரர்களை ஒலிம்பிக் பதக்கம் பெற வைத்த ஒரு மாபெரும் சாதனை வீரர் நம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர். வாய் பேச முடியாத காது கேளாத ஜெர்லின் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பேட்மிண்டன்ல 3 தங்கப்பதக்கங்களை வாங்கிட்டு வந்து அந்த நேரு ஸ்டேடியத்து முன்னால எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுது. எல்லாரும் கைதட்டுறாங்க. அந்த கைதட்டுற சத்தத்தை அந்த பிள்ளையால கேட்க முடியல. உடனே நம்ம துணை முதலமைச்சர் செல்போனில் லைட்டை ஆன் பண்ணி எல்லாரும் அந்த குழந்தைக்கு வாழ்த்து தெரிவிங்கன்னு சொன்ன உடனே அத்தனை 1000 பேரும் செல்போன் லைட்டில் அந்த குழந்தைக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். மனோஜ் என்று 3 அடி உயரத்தில் இருக்க ஒரு மாற்றுத்திறனாளி மிகப்பெரிய 2 ஒலிம்பிக் பதக்கங்களை வாங்கி தமிழ்நாடு காகித ஆலையில் ஒரு கூலி வேலை செய்து கொண்டிருந்த பையன் இன்னைக்கு ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கினதுனால அதே தமிழ்நாடு டிஎன்பிஎல்ல சீனியர் மேனேஜராக இன்னைக்கு அந்த பையன் 3 அடி உயரத்தில் உள்ள அந்த மாற்றுத்திறனாளியை பொறுப்பேற்க வைத்து அவருக்கு திருமணத்தையும் போய் தலைமை தாங்கி நடத்தி வச்சாரு நம்ம துணை முதலமைச்சர். அதுக்காக 2வது முத்தம்னு. 3வது முத்தம் மாரியம்மன் திருவிழா, காளியம்மன் திருவிழா, சந்தனக்கூடு திருவிழா, கிறிஸ்துமஸ் திருவிழா, பொங்கல் திருவிழான்னு பல திருவிழாக்கள் நாட்டில் நடத்துவார்கள். அறிவு திருவிழா நடத்திய இந்தியாவில் முதல் தலைவன் நம் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். அதுக்காக 3வது முத்தம் அப்படின்னு 3 முத்தத்தை மேடையில் நேற்று கொடுத்தேன். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு 20 பேச்சாளர்களை தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் இன்று தொடங்கி நடத்த போகிறார். இந்த வலிமையும் வல்லமையும் உள்ள ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டு அவரா தனியா புலம்பிட்டு லேகியம் வித்துக்கிட்டு இருக்காரு. நாகமலை, தோகமலை, நடுவருக்கு வீரமலை, சுற்றி படர்ந்த மலை, சூதாட வையமலை. நம்ம லேகியத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இல்லற வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையெல்லாம் உடனே தீர்ந்துடும். ஆஹாஹா வாஹாஹா அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லையும் போய் விற்கிறாரு லேகியம். ஒரு வேலும் வாங்க மாட்டேங்கிறான். அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வரமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு இன்னைக்கு என்ன தலைப்புல இந்த இயக்கம் நடக்குதுன்னா, தமிழ்நாடு தலை குனியாது என்று வீரமிக்க கோஷத்தோட இந்த இயக்கம் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. ஏன் தமிழன் தலை குனியக்கூடாது? திராவிட ரத்தம் ஒவ்வொரு தமிழனுடைய உடலிலும் ஓட வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம். அதனால தான் பழைய திரைப்பட பாடல்கள், அந்த பாடல்லாம் கேட்கும்போது நமக்கு ரத்தம்லாம் அப்படியே சுண்டி கொதிக்கும். வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது, வேலும் வாழும் தாங்கிய மறவர் வீழ்ந்ததும் கிடையாது.
எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே. இன்னொரு பாட்டு எனக்கு திராவிடத்தை பத்தி பாடின பாட்டுல ரொம்ப பிடிச்ச பாட்டு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று தமிழ்நாட்டை தலைகுனிய விடாமல் தமிழர்களை தலை நிமிரச் செய்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழக முதல்வர், திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களோட அடேங்க அப்பா ஒவ்வொருத்தரும் போட்ட கும்பிடுகளையும் கட்டிப்பிடி வைத்தியத்தையும் பார்த்தீங்களா? ஐயா அம்மா தினகரன் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு பேசாம பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போயிடலாமியா. ரெண்டு பேரும் கையை எங்கள் அண்ணன் நான் உனக்கு அண்ணனா நீ எனக்கு ஏமாத்திரத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மிஞ்சின அண்ணையா அப்படின்னு. இதே டிடிவி தினகரன் தான் சொன்னார், எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைப்பதும் தூக்கு போட்டு தொங்குறதும் ஒண்ணுதான்னு சொன்ன டிடிவி தினகரன் எங்கள் அண்ணன்னு கும்பிடுறாருன்னா யார் அந்த வேலையை பார்த்தது? தூக்கு கயிறை வாங்கிட்டு போய் காலில் உளுந்து கும்பிடு போடியா, பரவாயில்ல மானங்கெட்டு போய் சோறுதுன்னு அப்படின்னு சொல்ல வச்சது யாருன்னு நமக்கே தெரியும். அன்புமணி ராமதாஸ். அதே எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் தெரியுமா? அவர் கொஞ்சம் தமிழ் தெரியாத மாதிரி தான் பேசுவார் அன்புமணி ராமதாஸ் ஐயா. எடப்பாடி பழனிசாமி எப்படியாப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு அரசியல் ஞான சோனியம் ஒன்றும் தெரியாது. மூணே மூணு வேலை பார்ப்பாங்க. செருப்பை கும்பிடுவாங்க, காலில் விழுவாங்க, கார் டயரை நக்குவாங்க. டயர் நக்கிகளோட நான் போய் இனிமேல் கூட்டணி வைப்பேனா அப்படின்னு சொன்னவர் யார்? அன்புமணி. அந்த டயர் நக்கிய இவரும் பக்கத்தில் பார்த்துட்டு உட்காந்து வாங்க டயர்லாம் முடிச்சாச்சா, எத்தனை டயர் பாக்கி இருக்கு, பழைய டயரா புது டயரா, இல்லை இது எம்ஆர்எஃப்பா இல்லை வேற டயரா, கம்பெனி எப்படி அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு வெக்கமல்ல. இதே டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? 420 அப்படிங்கிற வார்த்தை, அது எவ்வளோ கேவலமான வார்த்தை தெரியுமா? ஏமாற்றுபவர்களையே ஏமாற்றுபவனுக்கு பேர் தான் 420. அப்படிப்பட்ட ஒரு ஆள் டிடிவி தினகரன் சொன்னார். அப்புறம் இன்னொன்று சொன்னார் பாருங்க, துரோகத்துக்கு ஒருத்தருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும். ஐயா நோபல் பரிசு வாங்கி வச்சிருக்காரு, கொடுப்பார். இந்த கூட்டத்துக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர் எப்படியேப்பட்டவர்னா, இந்த குடுகுடுப்பக்காரங்க ஒவ்வொரு வீடாக போய் அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி அடிப்பாங்க. பார்த்தீங்களா? ஐயா பழனிசாமிங்கிற பேருக்கு நல்ல யோகம் கடாக்கியா. ஐயாவுடைய பச்சை கலர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலருங்கிறதோ நாலு பச்சையான சமானம். பச்சை கலர் வீட்டுக்கு ஒன்று சொல்லுவார், அங்கிட்டு போனால் ரோஸ் கலர் வீடு. அஞ்சாவுடைய ரங்கசாமிங்கிற ரோஸ் கலர் வீடு யோகம் யோகம் யோகம். ஐயாவுடைய கண் தீஷ்டி பாருங்க, அவருக்கு எல்லா விதமான நாசமான வேலைகளும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படி சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருப்பார். நம்ம ஒன்றிய பிரதமர் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். எந்த மாநிலத்துக்கு போகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வேஷம் போட்டுக்கிறது. பீகாரில் எலெக்ஷனில் போய் என்ன சொல்கிறாரு? பீகாரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு சென்ற பீகாரிகளை தமிழர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள். எந்த பீகாரியவா நம்ம மரத்தில் வச்சு சவுக்கெடுத்து அடித்தான்? எந்த பீகார்காரங்களாவது நம்மளால் கொடுமைப்படுத்தப்பட்டாங்களா? ஆனால் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம்
2 கைகளையும் இழந்த ஒரு பீகாருடைய ஒரு இளைஞனை நம்ம ஆஸ்பத்திரியில் டாக்டர் ராஜேஸ்வரி என்பவர் அந்த அறுவை சிகிச்சையை செய்து உயிருள்ள கரங்களை போல 2 கரங்களை அந்த பீகார் இளைஞனுக்கு பொருத்தி இன்னைக்கு பீகார்ல அந்த இளைஞன் ஒரு தமிழச்சியால் பொருத்தப்பட்ட கரங்களோடு அன்னைக்கு நன்றியோடு அப்படி கையெடுத்து கும்பிட்டு போனானே. இந்த செய்தியெல்லாம் நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாதா? ஒரிசால போய் என்ன பேசுவார்? ஒரிசாவில் இருக்கும் ஜெகநாதர் கோயிலின் சாவியை எடுத்து ஒரு தமிழன் திருடி கொண்டு போய்விட்டான். தமிழர்கள் திருடர்கள். அங்க போய் அயோத்தியில ஜெய் ஸ்ரீராம் அப்படிம்பாரு, ஒரிசால போய் ஜெய் ஜெகநாத். ராமர் பார்க்கிறாரு, இப்பத்தானையா ராமரை கும்பிட்ட, அதுக்குள்ள ஜெகநாதனா? இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து மருதமல்லா முருகனுக்கு அரகரா அப்படிங்கிறாரு. முருகன் பார்க்கிறாரு, இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டுக்குருவியா ஜானி? எப்படி ஒரு குடுகுடுப்பைக்காரன் ஒவ்வொரு வீட்டிலும் அதற்கு தகுந்தாற் போல் பேசி நடித்து மக்களை ஏமாற்றுகிறார்களோ, அதுக்காக குடுகுடுப்பைக்காரர்களை நான் கேவலப்படுத்துறேன்னு சொல்லலை. அதுபோல இன்னைக்கு நரேந்திர மோடி ஒவ்வொரு மாநிலத்திலும் வேடதாரியாக இருக்கிற அந்த ஒன்றிய பிரதமரின் வேடம் தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை நிலைநிறுத்தி காட்டிய முதலமைச்சர் நம் தமிழகத்தின் முதலமைச்சர். இன்னைக்கு நேற்று ஒரு செய்தித்தாளில் ஒன்றிய அரசினுடைய நிதி ஆய்வு குழு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. ஒன்றிய அரசு நரேந்திர மோடியினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிதி ஆய்வு குழு ஒரு அறிக்கை, என்ன அறிக்கை வெளியிட்டிருக்குன்னா, சிறு குறு தொழில் தொடங்கி புதிய தொழில் தொடங்குவதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. யாரு? ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரம். நிதி ஆயோக்குங்கிற ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்தில் அடுத்த புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. இந்தியாவிலேயே 11.69% பொருளாதார வளர்ச்சி பெற்று பொருளாதார வளர்ச்சியில் முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. யாரு? மத்திய அரசு அறிக்கை. 3வது, பெண்களினுடைய பாதுகாப்பிலே முதல் இடத்தில் வகிப்பது தமிழ்நாடு என்று தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கை. இந்த அறிக்கை முழுவதும் சென்ட்ரல் கவர்மெண்டோட அறிக்கை தான். இதெல்லாம் வாசித்து பார்த்துட்டு நம்ம ஒன்றிய பிரதமர் பேசுகிறாரு, தமிழர்களையும் தமிழ் மொழியையும் கெடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம். ஆண்டவனே, அங்கே உட்கார்ந்துருக்க ஆள் கூட அதை நம்ப மாட்டான் ஐயா. எடப்பாடி அவர் இதில் வேற 3 எழுத்துனா சிஎம்சி. The DMK government is noted for CMC அப்படின்னாரு. அதுக்கு என்னமோ விளக்கம் கொடுத்தாரு. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அண்ட் எடப்பாடி கம்பெனியில் உங்களுக்கு நான் ஒரு 3 எழுத்து கொடுக்கவா? நீங்கள் சிஎம்சி, ஆனால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எழுத்து FDA. எல்லாரும் என்னடா FDAனா என்னன்னு? ஃபர்ஸ்ட் F ஃபார் ஃப்ராடு, D ஃபார் டுபாக்கூர், A ஃபார் ஆக்டிங். ஃப்ராடு அப்படின்னா ஏமாற்றுக்காரர்கள், டுபாக்கூர்னா பொய்காரர்கள், ஆக்டிங்னா நடிகர்கள். எடப்பாடியும் மோடியும் நடிப்புல ஒருத்தர் மிஞ்சின ஆளுகையா. அடேங்க அப்பா, எடப்பாடியோட நடிப்பு அன்னைக்கு பார்க்கணுமே மோடிட்ட. மோடி இப்படி தோல்ல தட்டணுன்னு விருந்தா. இதே சிரிப்பு தான் சசிகலா அம்மா தோல்ல தொட்டினப்ப ஐயா சிரிச்சார், பார்த்துருக்கீங்களா? காலில் விழுந்து எந்திரிச்சு, எடப்பாடி பழனிசாமி என்னும் தொண்டன் இவர் அவரை ஏமாத்த நடிக்கிறாரு, இவரை ஏமாத்த நடிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தார், அப்போதும் தோல்வி. பாஜகவிடம் கூட்டணி தேவையில்லை அப்படின்னு எப்படிலாம் பேசினாங்க தெரியுமா? இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அருமை சகோதரர் டி ஜெயக்குமார் என்ன பேசினார் பார்த்தீங்களா? பிஜேபியை பற்றி.
இந்த பிஜேபிங்கிற கட்சி கூட மட்டும் நாங்கள் கூட்டணி வைக்கலன்னா நான் தாங்க ஜெயிச்சிருப்பேன். 30,000 இஸ்லாமியர்களுடைய ஓட்டை கெடுத்து நாசம் பண்ணது பிஜேபிங்க. பிஜேபி கூட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எதுவும் இல்லை. சொன்னவர் யாரு? ஐயா. இப்போ அது கூட சேர்ந்து நின்னால் நிற்பார். திரும்ப மண்டையில் துணி தான், தலையில் துண்டு, இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். இதில் பாட்டு வேற. ஒரு பாட்டு ஒன்று பாடினார் பார்த்தீங்களா? செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. பாட்டு. பிஜேபி கூட சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாராம். இன்னைக்கு சொல்றேன், டி ஜெயக்குமார் அவர்களே, மீண்டும் நீங்கள் சேராத இடத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள். வஞ்சத்தில் வீழ்ந்து தோல்வி அடைவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னொருத்தர் CV சண்முகம், சட்டத்துறை முன்னாள் அமைச்சர். இந்த கேடு கேட்ட பிஜேபியோட சேர்ந்துதான் நாங்களும் தோத்து போனோம். இனிமேல் செத்தாலும் சேர மாட்டோம்யா அப்படின்ட்டு அவரு மோடி அந்த கும்பிட்டு எங்க போறாருன்னு தெரியல. என்னையா இது ஒரு கேடு கெட்ட கூட்டணி? அவர் மதுரையில் இருக்க செல்லூர் ராஜு 15 நாளைக்கு முன்னாடி, யாரு? விஞ்ஞானிக்கு பிறந்த விஞ்ஞானி. அதாவது நீர் ஆவியாகாமல் இருப்பதற்கு தெர்மோகோல் போட்டு விரைவில் நோபல் பரிசு பெற இருக்கும் மாண்புமிகு அண்ணன் செல்லூர் ராஜு. அவர் பத்திரிகையாளர் பேட்டி 50 மைக்கு இருக்கு முன்னால. தமிழக முதல்வர் அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக வேண்டும் என்று மீனாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஒருத்தன் வேட்டியை பிடிச்சி இழுத்து, அண்ணே என்னென்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னடா சொன்னேன்? தமிழக முதல்வர் மீண்டும் தமிழக முதல்வர்னா இப்போ இருக்க ஸ்டாலின் தான் திரும்ப முதலமைச்சர் ஆகணும்னு மீனாட்சி அம்மன்ட்ட வேண்டிட்டு வந்தேன்னு சொல்றிய. ஏன்னு அப்படியாடா சொன்னேன். ஏண்டாடே, முதலே சொல்ல வேணாமாடா. உண்மையை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வந்து உண்மையை சொல்றார். எங்க ஊருக்காரர் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு, இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக உழைத்து ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்கணும் அப்படின்ட்டாரு. அண்ணே அண்ணே என்னண்ணே, என்னடா சொன்னேன்? என்ன ஸ்டாலின் நம்ம அப்படியா சொல்லிவிட்டானா? சரி, இல்லை அண்ணே முடிஞ்சுனே மேட்ரு. மனசில் இருக்கிறத ஒரு தடவை சொல்லிட்டா சொன்னது சொன்னதுதான். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆட்சியை நம் திராவிட மாடல் முதல்வர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சும் ஜெயிக்கல, கூட்டணி வைக்காமையும் ஜெயிக்கல. இது எப்படி இருக்குன்னா, பஸ்ஸில் ஒருத்தன் ஏறி உட்காந்துருக்கான் முன்னாள் சீட்டில், ஃப்ரண்ட் ரோ உட்காந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறான். வேகமாக சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து புளிய மரத்தில் மோதி முன் சீட்டில் இருந்த 6 பேர் துடிதுடித்து செத்தார்கள். முன் சீட்டில் உட்காந்துருக்கான். அவன் என்ன நினைப்பேன், உட்காந்துட்டான் போட்டாங்கன்னா என்னடா இப்படி ஒரு நியூஸ் இல்லடா வருது அப்படின்ட்டு எந்திரிச்சு சென்டர் சீட்டில் போய் உட்காந்துட்டான். நடு சீட்டு. பேப்பர் எடுத்தேன், லாஸ்ட் பேஜை பிரிக்கிறேன். நின்று கொண்டிருந்த ஒரு நகர பேருந்தின் மீது ஒரு லாரி நடுப்பகுதியில் மோதி நடு சீட்டில் இருந்தவர்கள் 6 பேர் இடத்திலேயே மரணம் அடைந்தார்கள். அவன் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அங்கே எந்திரிச்சு லாஸ்ட் சீட்டுக்கு போயிட்டேன். போய் இப்படியே உட்காந்து இந்த பேப்பரை படித்தா தான் இந்த மாதிரி நியூஸாக வருது அப்படின்ட்டு பேப்பரை உள்ளே வச்சுட்டேன். பக்கத்தில் இருக்கேன், பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். அந்த பேப்பர் அப்படியே எட்டி பார்த்தேன். அதில் என்ன நியூஸ் தெரியுமா? வேகமாக சென்று கொண்டிருந்த விரைவு பேருந்தின் மீது பின்னால் வந்த இன்னொரு விரைவு பேருந்து மோதி பின் சீட்டில் இருந்தவர்களுக்கு கர்மாதிக்கு எலும்பு கூட கிடைக்கவில்லை. அவன் பஸ்ஸில் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அடுத்து விசில் அடிச்சோன்னே இறங்கி நடந்து போகலாம்டா, நடந்தே போயிடலாம், எக்குமோர் வரைக்கும் நடந்துருவான் அப்படின்னு நடந்து போனவன் லாரியில் அடிபடி செத்து போயிட்டான். உனக்கு மேட்ரு முடிஞ்சிருச்சுங்கிறது எழுதிட்டாங்க மாப்பிள்ள.
நீ இனி ஊர் ஊரா பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டு லேகியம் வித்தாலும், மோடியின் கால்களையும் அமித்ஷாவின் கால்களையும் கவ்வி பிடித்தாலும், என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் சாதனைகளின் முன்னால் உங்களுடைய விஷயங்கள் எதுவுமே எடுபடாது. அவர் ஒவ்வொரு பிரச்சாரத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நாங்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை மக்களுக்கு கொடுத்தோம், திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லை, திருப்பி சொல்லித்தான் ஆகணும். அம்மா மினி கிளினிக் ஆரம்பித்தோம், அதை திமுக ஆட்சியில் கெடுத்து விட்டார்கள். அந்த அம்மா மினி கிளினிக் எப்படி ஆரம்பித்தாங்கன்னு இப்போ நான் சொல்கிறேன். 2000 மினி கிளினிக் ஆரம்பித்து அது ஒரு வருஷ ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அது ஒரு மருத்துவர், ஒரு உதவியாளர், ஒவ்வொரு ஊருக்கும் ஒருத்தர் நியமிக்கிறது. அது மத்திய அரசினுடைய திட்டம். அந்த திட்டத்தை வச்சு ஒரு 2000 கிளினிக் ஆரம்பித்து 6 மாதத்தில் அதை ஊற்றி மூடியாச்சு. ஆனால் அண்ணன் புருடா விட்றாரு, நாங்கள் அம்மா மினி கிளினிக் ஆரம்பித்தோம், அதை திமுக ஆட்சியில் கெடுத்து விட்டார்கள். லேப்டாப் நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் கொடுக்கணும்னு முயற்சி எடுத்தோம், திமுகவில் கொடுக்கல அப்படின்னு ஒரு 6 மாதமாக புலம்பிக்கிட்டு இருந்தார். எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் தான் லேப்டாப் கொடுக்கணும்னு கல்லூரி மாணவர்கள் 2019 லட்சக்கணக்கில் கல்லூரியின் முன்னால் போராட்டம் நடத்தி கேவலப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் 20 லட்சம் லேப்டாப்புகளை கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கிய சாதனை நாயகன் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அது எப்படிப்பட்ட லேப்டாப்? ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய லேப்டாப் அதை இன்னைக்கு கொடுத்துருக்கார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், சகோதரிகள்லாம் உட்காந்துருக்கிறீங்க, சகோதரிகள்லாம் வீட்டில் ஆம்பளைய சமைச்சா என்னமோ கேவலமாக நினைப்பாங்க. தோசை நானா, அது எப்படி நான் ஊற்றுறது? ஆனால் ஹோட்டலில் ஊற்றுவான் இவ்வளோ பெரிய தோசை, ராக்கெட் ரவா, அதெல்லாம் ஊற்றுறது யார்? ஆம்பளைய தான். அவருக்கு பேர் தோசை மாஸ்டர். அங்கே ஊற்றுனா அவர் மாஸ்டர். ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரு விளக்கு மாத்தில் எண்ணெயை தொட்டு சச்சுன்னு அடித்து அப்படி சுருட்டி எடுத்து கொடுப்பேன். அதே தோசை வீட்டில் சுடுறான்னா சுட மாட்டேன். புரோட்டா மாஸ்டர், தோசை மாஸ்டர், பிரியாணி மாஸ்டர், சாப்பாடு மாஸ்டர், சாம்பார் மாஸ்டர், எல்லாம் ஹோட்டலில் ஆம்பளை வேலை செய்யலாம். ஆனால் வீட்டில் ஒரு ஆண் வேலை செய்யக்கூடாது என்று அந்த காலத்திலிருந்தே நிறுத்தி வைத்திருந்தார்கள். அந்த வேலைகளை இன்றும் வீட்டிலே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு வீட்டில் என்ன பொறுப்பு தெரியுமா? என்ன சொல்கிறாங்க? உங்கள் வீட்டுக்காரமா என்னையா செய்யுது? வீட்டில் சும்மா தான் இருக்கா, வேலைக்கு போனால் ஒரு 2 மாதத்தில் வந்துட்டா, சும்மா தான் இருக்கா. ஒரு பெண் வீட்டிலே சும்மா இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்ன்றது 2 நாள் என் மனைவி வீட்டில் இல்லாதப்ப பார்த்தேன். குப்பமேட்டை விட கேவலமாக போய்விட்டது. அந்த வீட்டிலே உழைக்கின்ற அந்த பெண்களின் உழைப்பை பாராட்டி அந்த உழைப்பிற்கான சன்மானத்தை கொடுத்த ஒரு சகோதரனாக, தந்தையாக, மகனாக இருந்து உரிமை தொகை வழங்கிய ஒரே முதலமைச்சர் நம் தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின். அந்த 1000 ரூபா பாக்கெட்டில் ஒரு பெண் கையில் இருக்கிறது என்ன ஒரு தெம்பு தெரியுமா அவங்களுக்கு? அப்பா 1000 ரூபா, அதே 1000 ரூபா ஒரு ஆம்பளை கையில் இருந்தா என்னம்மா சிரிக்கிறீங்க? நல்லவங்களாம் இருக்காங்க, ஒரு சில பேரை சொல்கிறேன். பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபா என்ன அவ்வளோ, அக்கௌண்ட்டில் 1000 ரூபா ஏறி இருக்கு போல். சனிக்கிழமைக்கு என்னடா செய்ய சொல்கிற? சந்தோஷமாக இருப்போம் மாப்பிள்ள. தலைவர் கொடுத்த காசு ஒரே தலைவருக்கு ஒரு 500 ரூபா வச்சுக்க, மீதி 500க்கு ஆரம்பிப்பான் அப்படின்னு ஒரு ஆஃபை வாங்கி உட்காருவாங்க. இங்கிலீஷில் பேசுவேன், தமிழில் பேசுவேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இட் இஸ் டீம் டக்கரை டான் ஊறுகாய் எடுத்து நக்குவாங்க. இன்னும் ஒரு 500 ரூபா இருக்குல்ல, அதுக்கும் வாங்கிருப்பேன். 1000த்தையும் காலி பண்ணிவிட்டு சாக்கடையில் 2 விழுந்து கிடக்கும். ஒரு ஆணிடம் ஒரு காசு கொடுத்தா எல்லா ஆம்பளையும் இப்படி இல்லை, ஒரு சிலர் இருப்பார். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அந்த உரிமை தொகை கொடுக்கப்பட்டால்
ஒரு நகைச்சீட்டு போட்டு தன் மகளுக்கு நகை வாங்கி திருமணம் முடித்து கொடுப்பாள் என்பதால் அந்த உரிமை தொகையை பெண்ணுக்கு வழங்கிய முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இன்னைக்கு என்னமோ கூட்டணி சேர்ந்துட்டோம்னு ரொம்ப பந்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி தெரியுமா? அவர்களுடைய கூட்டணி, மாடு வாங்க போயிருக்கான் ஒருத்தன், மாடு வாங்கிட்டு வந்துட்டானே, அருமையான வண்டிக்கு மாடு வேணும்னே அப்படின்னு வாயெல்லாம் ஓப்பன் பண்ணி தரகர் ஒருத்தன் துண்டு கடியில் 1000, 500, 2000, 3500, 5500, ஒரு மாடு 5500, 11,000 ரூபாய்க்கு 2 மாடு அப்படின்னு துண்டு கடியில் போட்டு 2 மாடையும் வாங்கிட்டு வந்துட்டார். வண்டி ஓட்டி பொழைச்சிட்டு இருக்கானே, 2 மாடு எனக்கு வேணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து வண்டியில் போட்டு ஒரு சந்தைக்கு புறப்படுறாரு ஐயா. சாயந்தரம் பொருள்லாம் ஏற்றிக்கிட்டு புது மாடு எடுத்துட்டு அழகா ஜம்முன்னு கிளம்பிச்சு மாடு. ஆஹா, மாடுனா இப்படி அமையணும்டா அப்படின்ட்டு கிளம்பணுன்னு தூக்க அசதியில் அப்படியே பின்னால் இருக்க மூட்டையில் படுத்து தூங்கிட்டேன். காலையில் சந்தை வரும் அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு, மாடு அங்கேயே தான் இருக்கு. ஏய் என்னடா தூங்கிட்டேன், சந்தைக்கு மாடு வரும்னு பார்த்தா இங்கனே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அவன் வாங்கிட்டு வந்த மாடு 2 செக்கு மாடு. செக்கில் சுற்றுற மாட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா அங்கனையே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஐயா சந்தைக்கு போகுதுன்ட்டு தூங்கிக்கிட்டு காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், அங்கனையே சுற்றிக்கிட்டு இருக்கு. செக்கு மாட்டை வைத்து கொண்டு வண்டி ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு மோடி சொல்றாரு, we are going to form the NDA government, double engine government. டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டான். இவர் எடப்பாடியும் சேர்ந்து 2 இன்ஜின் போட்டு தமிழ்நாட்டை நடத்த போகிறாங்களாம். இந்த ரோட்டில் பிரேக் டவுன் ஆன வண்டியை இன்னொரு வண்டி கொக்கி போட்டு இழுத்துட்டு வரும், பார்த்துருக்கீங்களா? அப்படியே கர 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 கரன்னு இழுத்துட்டு வரும். அந்த வண்டி இப்படி மேலே தூக்கிட்டு இருக்கேன் கொக்கியில். சில பேர் கயிறு கட்டி இழுத்துட்டு வருவாங்க. இதுக்கு ஒரு டிரைவர் இருப்பேன். எதுக்கு? அந்த ஓட்ட வண்டிக்கு. அவர் இந்த அது எங்கிட்டலாம் போகுதோ அங்கிட்டலாம் திருப்பிக்கிட்டு இருப்பேன். ஒரு ஓட்ட வண்டியை டோப் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த வண்டியில் ஏறி எவனும் ஊருக்கு போக மாட்டான். மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் நடத்துகின்ற அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத இந்திய மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு தலை குனியாது. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்பதில் மிக குறிக்கோளாக வாழ்ந்து தமிழர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு ஆளுநர், மேதகு ஆளுநர் RN ரவி ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு பப்பரம் 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 வந்தார். நம்ம சபாநாயகர் ஆளுநரை வரவேற்றார், பூங்கொத்து கொடுத்து. ஆஹா, இந்த தடவை எப்படியாவது வாசிடுவாரா, இந்த வருஷம் கண்டிப்பாக வாசிடுவாருன்ட்டு ஊரே டிவியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. வந்தார், தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. திரும்ப வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடினோன்னா திரும்ப இன்னொரு தடவை தேசிய கீதம். ஒரு தடவை தானே வாசிக்க முடியும், திரும்ப ஏங்க 2 முறை தேசிய கீதம் வாசிக்கணும். தமிழ்தாய் வாழ்த்து வாசிட்டு நிகழ்ச்சி முடிகிறப்பதாங்க தேசிய கீதம். எல்லா நிகழ்ச்சி நிரலையும் பாருங்க. 1 தமிழ்தாய் வாழ்த்து, 2 வரவேற்புரை, மாலை சூடல், தலைவர் உரை, நன்றி நவிழல், நாட்டுப்பண், இப்படி தானே இருக்கான். பல ஆண்டு காலமாக எல்லா ஊர்லையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல் இதுதான். ஆனால் நம்பால் ஆளுநர் RN ரவி முன்னால தேசிய கீதம் வாசி. அது வாசிப்பது மரபல்ல. பல 1000 ஆண்டுகளாக இப்படித்தான் வாசிட்டு இருக்காங்க. 200 ஆண்டுகளா, பல 50 ஆண்டுகளா குடி சுதந்திரம் பெற்றதிலிருந்து வாசிக்கிட்டு இருக்கான். இல்லை 2வது தடவை வாசிக்கணும். உடனே நான் வாசிக்க முடியாது அப்படின்ட்டு இறங்கி போனார். பம்பரன் போனார் நம்ம தலைவர். அப்போ எந்திரிச்சு ஒரு லுக்கு விட்டார் பாருங்க. அந்த பார்வை ஐயா தமிழனுடைய வீரத்தை நிலைநாட்டிய பார்வை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும்.
ஒருவரால் நியமிக்கப்பட்ட ஆட்டுக்கு தாடி போல இருக்கக்கூடிய ஆளுநரை புறக்கணிப்போம் என்று உடனே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல, தமிழ்நாடு தலைகுனியாது என்று அந்த நேரத்திலே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட வீரமிக்க ஒரு முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இன்னைக்கு அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி, என்டிஏ இன்னைக்கு நான் சொல்றேன், என்டிஏங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு. என்டிஏ மீன்ஸ் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ். டிசாஸ்டர் என்றால் அழிவு. என்டிஏ மீன்ஸ் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ். தேசத்தை அழிக்கும் கூட்டணி இந்த கூட்டணி. ஆனால் எங்கள் கூட்டணி கொள்கை பிடிப்பிலே உறுதியாக 2019 ஒரே கூட்டணியை உறுதியாக வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவர்தான் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். காரணம், அவருடைய திட்டங்கள் எப்படிப்பட்ட திட்டம். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக பெண்கள் வேலை பார்க்கும் மாநிலம் தமிழ்நாடு. மருத்துவத்திலும் சுகாதாரத்திலும் முன்னணியில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு. மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்திற்காக ஐநா சபையில் விருது வாங்கிய ஒரே மாநிலம் நம் தமிழ்நாடு. இத்தனை திட்டங்களையும் தீட்டி மாவட்டம் தோறும் இன்னைக்கு தோழி அப்படிங்கிற ஒரு விடுதியை உருவாக்கி வேலை பார்க்கும் பெண்கள் எல்லாம் பத்திரமாக தங்கி வேலை பார்க்க வேண்டும் என்பதற்காக தோழி விடுதி. பெற்றோர்களால் மகன்களால் மகள்களால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக அன்பு சோலை திட்டம். எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் இன்று அள்ளி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர், இன்று அமித்ஷாவின் கால்களை கவ்வி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனியினுடைய அந்த போலி முகத்திரையை கிழித்து 2026 மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போவது நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இதுல இடையில ஒருத்தர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஐயோ ஐயோ பொழுது போலனா ஒரு இடத்துல கூட்டத்தை போட்டு திமுக ஒரு அரை மணி நேரம் திட்ட வேண்டியது. சக்தி போய் ரூம்ல போய் படுத்துக்க வேண்டியது. திருப்பி ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு 200 பேரை கூப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்காம விட மாட்டேன் அவர் திருப்பி போய் படுத்திருக்கிறாரு. திருப்பி ஒரு ஊர்ல வந்து திராவிட முன்னேற்ற என்னங்க ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லிடுறேன், சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவரும் கதையெல்லாம் சொல்லுவார். ஒரு சின்ன பிள்ளை ஒரு அப்பா திருவிழா கூட்டி போயிருக்காரு. அப்போ திருவிழாவில் நிறைய பொருள் வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஊதுற விசில் விற்றுருக்கேன். விசில் எப்பா அந்த விசில் ஒன்று வாங்கி கொடுப்பா அப்படின்னா, டே விசிலை வாங்கினா அப்புறம் நீ இப்போ கண்ட நேரத்தில் ஊதிக்கிட்டு இருப்படா, எனக்கு காதெல்லாம் வாங்கி கொடுப்பா, ஒரு விசில் கூட வாங்கி கொடுக்காது, நீ அப்புறம் எதுக்கு என்னை பெத்த அப்படின்னா, டே என்னடா பெத்ததுக்கும் விசிலுக்கு என்னடா சம்பந்தம். விசில் வாங்கி கொடுத்துட்டாரு அவங்க அப்பா. பஸ்ஸில் கூட்டி வர்றாரு மகனை. விசில் மயம்பாயிட்டில் இருக்கு. பஸ்ஸு போயிட்டுருக்கு. கண்டக்டர் விசில் அடித்தா தானே பஸ்ஸு நிற்கும். இவன் இடையில விசில் எடுத்து அப்படின்னா பஸ்ஸை நிறுத்திட்டாரு கண்டக்டர். யோ ஏன் சும்மா விசில் அடிச்சிட்டு இருக்கா, இது ஸ்டாப்பே இல்லை. நான் அடிக்கல ஐயா. அப்புறம் எவன்டா அடிக்கிறது, ஒரு சின்ன அடிச்சுக்கிட்டே இருக்கேன். தெரியாதனமா அவன் கையில் விசிலை கொடுத்துட்டாங்க. அந்த விசிலை பிடுங்கடா அப்படின்னா, முடியாது, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த விசிலை நான் கொடுக்க மாட்டேன், நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்ட்டு பொழுது போகிற நேரம்லாம் எடுத்து புர்ருன்னு அடிக்கிறேன். டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்துட்டார். எத்தனை நான் விசில் அடிப்பேன், விசில கொண்டுறாங்க, முடியாது, நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ நிப்பாட்டு. அப்புறம் கண்டக்டர் விசிலை பாக்கெட்டில் போட்டார். இவன் ஊதிக்கிட்டு இருக்கான் விசிலை. டிரைவர் எங்கன நிப்பாட்டணுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருந்த பயணிகள்லாம் இறங்கி போயிட்டாங்க. இந்த விசில் ஊதுற பஸ்ஸில் எவனுமே போகாதீங்கடான்ட்டு. இந்த விசிலை எப்படி சின்ன பையில கொடுத்த அந்த பஸ் நாசமாக போச்சோ, அதே மாதிரி தான் புதுசாக கட்சி ஆரம்பித்து திமுகவை ஒழிக்கணும்னு நினச்சா அந்த குரூப்பு எங்கே இருக்கும்னே தெரியாமல் போயிருந்த இடத்துல அந்த விசில் வச்சுருந்த பையன் நைட்டு தூங்கிட்டு இருக்கான். பாயிட்டில் விசிலை வச்சுக்கிட்டு, நைட்டு தூங்குறப்பயாவது அடிக்காதரா, விசிலை வைட அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னொன்னே நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ 1:30 மணிக்கு முழிச்சிட்டான். விசில் எடுத்து பக்கத்து வீட்டில் ஒரு டிரைவரு அந்த ஆள் தூங்கிட்டு இருந்திருக்கான்.
விசிலு சத்தம் கேட்கவும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு பக்கத்தில் வீட்டுக்காரமாக படுத்திருந்திருக்கு. அது குடுமையை பிடிச்சி இழுத்து பிரேக்கு ஆக்சிலேட்டர்னு திரும்பி அந்த அம்மா ஐயோ பைத்தியமாக பிடிச்சிருக்கு, என்னையா விசிலு வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டே குடுமையை பிடிச்சி பிரேக்கை போட்டேன்னு கீழே மயம்படுத்திருக்கேன். அவன் முகத்தை ஆக்சிலேட்டர்னு வதக்குன்னு மிதிச்சு மூக்குல ரத்தம். ஒரு சின்ன விசில கொடுத்தா என்ன ஆகுமோ அதே மாதிரி தான் புதிதாக கட்சி தொடங்கி ஆலமரம் போல் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைக்கும் அந்த விசில் கம்பெனிகள் இந்த நாட்டில் 2026 இருக்கிற இடம் தெரியாமல் போகும். எல்லா சோதனைகளையும் ஜெயித்து அதையெல்லாம் கடந்து வந்த அற்புதமான ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வருகின்ற 2026 மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்று 2026 ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடியை ஏற்றப் போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் 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 என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழன் தலை நிமிர வேண்டும். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.